அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச பாஸ்கர் அப்படின்ற ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மூலயமா ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, கலக்க போவது யாரு அப்படின்ற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதுல நீ போய் கலந்துக்கோ. அவங்களுக்கு நீ நடிச்சது நீ பண்றது எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு ஷோக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு ரோபோ சங்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேண்டாம் நான் இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்றல, இது மூலயமா கிடைச்சா நான் காசை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோ சொல்லிடுறாரு. ஆனா பாஸ்கர் என்ன பண்றாங்கன்னா, ரோபோ சங்கரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சிருக்காரு. ரோபோ சங்கரும் போயிட்டு அதை கலந்துக்கிறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கலக்க போகுது யாருல டீம்ல இருந்து அவருக்கு காலும் வருது, இது மாதிரி நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ண கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டேஜ்ல தான் ரோபோ சங்கர் அவங்க நிறைய விஷயத்த கத்துக்கவும் செய்யறாரு. நிறைய ஸ்கிரிப்டடான கண்டென்ட்டையும் பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில அவர் டைட்டில் வின்னர் அடிக்கல. ஆனா அந்த சீசன்ல இருந்த கோவை குணா அப்படின்றவங்க தான் டைட்டிலும் வின் பண்றாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிட்டு அவர் கிடைச்ச புகழ் மூலயமா அவர் நிறைய ஊருக்கும் நிறைய கிராமத்துக்கும் நிறைய நகரங்கள் நிறைய கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி டிராவல் பண்ணி நிறைய இடங்கள்ல பெர்ஃபார்ம் பண்றாரு.